பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் பிறந்தநாளை ஒட்டி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி செந்தில்குமரனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பாரத் தர்ஷன் சுற்றுலா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி சுற்றுலா வந்துள்ள காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த 25 மாணவர்கள் கொண்ட குழுவினர் திரு ரபிக் அகமது, திரு பாலமுருகன் ஆகியோர் தலைமையில் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினர். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில பாரதியார் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கம் கொடியேற்று பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அவர்கள் தட்டாஞ்சாவடி தாகூர் நகர் டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாட்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் பிறந்தநாளை ஒட்டி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி செந்தில்குமரனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் பிறந்தநாள் விழா முத்தியால்பேட்டை தொகுதியில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு செந்தில்குமரனுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு செந்தில்குமரனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பாஜக நிர்வாகிகள், செந்தில்குமரன் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். பாரத் தர்ஷன் சுற்றுலா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி சுற்றுலா வந்துள்ள காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த 25 மாணவர்கள் கொண்ட குழுவினர் திரு ரபிக் அகமது, திரு பாலமுருகன் ஆகியோர் தலைமையில் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினர். துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போது புதுச்சேரியின் சிறப்புகள், வரலாறு, பண்பாடு ஆகியவை குறித்து துணைநிலை ஆளுநர் எடுத்துரைத்தார். மாணவர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். நான் அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு இந்த பதவிக்கு வரவில்லை. நம்மால் முடிந்தவரை சாமானிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையோடு வந்திருக்கிறேன். குஜராத்தில் பணிபுரியும் போது அதில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டேன். நான் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் இல்லை. சாதாரண குடும்பத்திலிருந்து வந்ததால் சாமானிய மக்களின் துன்பங்கள், பிரச்சனைகள், பசி ஆகியவற்றை புரிந்து கொள்ள முடிந்தது. நீங்கள் நல்ல கல்வி பெற்று இருக்கிறீர்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு காஷ்மீரின் வளர்ச்சிக்கும் அதன் மூலமாக நாட்டின் வளர்ச்சிக்கும் பாடுபட உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. காஷ்மீரின் பழம்பெருமையை நிலைநாட்ட அனைவரும் ஒன்றுபட்டு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டுமென்று கூறினார். துணைநிலை ஆளுநர் மாணவர்களுக்கு தேநீர் விருந்தளித்து புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கினார். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில பாரதியார் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கம் கொடியேற்று பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. ஏஐடியூசி புதுச்சேரி மாநில பாரதியார் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கம் கொடியேற்று பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரை சாலை பிவல் மருத்துவமனை எதிரில் நடைபெற்றது. சுற்றுலா வாகன சங்க தலைவர் ரங்க ராமானுஜம், செயலாளர் ஐயனார் என்ற சரவணன், பொருளாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். சங்கத்தின் கொடியை ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம் ஏற்றி வைத்தார். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். மாநில பொருளாளர் அந்தோணி, மாநில செயலாளர்கள் துரை செல்வம், தயாளன், முத்துராமன், பாஸ்கர பாண்டியன், ஏஐடியூசி மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜீவானந்தம், முருகன், சிறப்பு அழைப்பாளர்களாக பாலாஜி டிராவல்ஸ் உரிமையாளர் ஆனந்த், பேர்ட் டிராவல்ஸ் உரிமையாளர் சதீஷ், சாம் டிராவல்ஸ் உரிமையாளர் சுப்ராயன், கணபதி டிராவல்ஸ் உரிமையாளர் ஆனந்த், பர்மத் கேர் டிராவல்ஸ் உரிமையாளர் முத்து கேசவன், சாரா டிராவல்ஸ் உரிமையாளர் கோபாலகிருஷ்ணன், ராயல் கேப்ஸ் உரிமையாளர் அனுராக் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுற்றுலா வாகன சங்க பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்கள் சக்தி முருகன், லோகநாதன், துணை செயலாளர்கள் வேலு, நூர் முகமது, கங்காதரன், செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ஏழுமலை, பாலமுருகன், துரை பாண்டியன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம்.
குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அவர்கள் தட்டாஞ்சாவடி தாகூர் நகர் டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாட்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இந்த மருத்துவ முகாமை இன்று புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ், டான் போஸ்கோ முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ அறிவியல் கழகம் இணைந்து டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. மருத்துவ முகாமை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு வைத்தியலிங்கம், புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் திரு வைத்தியநாதன், ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளர் திரு தேவதாஸ் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மருது பாண்டியன், திருமுருகன் மற்றும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் சாலையோரம் மிகவும் ஏழ்மை நிலையில் வசித்து வரும் ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவது குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து ஏழை மக்களுக்காக ரெட்டியார் பாளையம், வேல்ராம்பட், சரவணன் நகரில் புதிதாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. அதன் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் அந்த குடியிருப்புகளை இதுபோன்ற ஏழை மக்களுக்கு வழங்க ஆவணம் செய்யுமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி நகராட்சி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலை ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய போவதாக அறிவித்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு சுமார் 29 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. மேற்கண்ட பணிகளில் பணி மதிப்பீட்டு தொகையான 29 கோடி ரூபாய்க்கான மதிப்பிற்கு ஏற்றவாறு அங்கு பணிகள் நடைபெறவில்லை. ஏற்கனவே நான் தங்களுக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளேன். அந்த கடிதத்தில் இந்த பேருந்து நிலையத்திற்கு செலவிடும் தொகை எந்தெந்த வகைகளில் செலவு செய்யப்படுகிறது, கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு சதுர அடிக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது, மொத்தம் எத்தனை சதுர அடி அளவில் கட்டிடங்கள் கட்டப்படுகிறது, அதற்கான வரைபடம், ஒப்பந்த அனுமதி கடிதம் மற்றும் அதற்கான கால நிர்ணயம் போன்ற விரிவான தகவல்களை தகுந்த சான்றுகளோடு எனக்கு விளக்கமாக பதில் தருமாறு கூறியிருந்தேன். அது பற்றி இதுநாள் வரை எந்த ஒரு தகவலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகிய எனக்கு தெரியப்படுத்தவில்லை. தற்போது மேற்கண்ட புதிய பேருந்து நிலையத்தின் பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் அதை தற்போது நகராட்சி வசம் ஒப்படைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருப்பதாகவும் நாளிதழ்கள் செய்தியாக வந்ததை அறிந்து நான் இது சம்பந்தமாக ஆய்வு மேற்கொண்டதில் மேற்கண்ட புதிய பேருந்து நிலைய கட்டுமானத்தில் கழிவறைகளுக்கான கழிவுகளை சுத்திகரித்து பாதாள சாக்கடையில் இணைக்கப்பட வேண்டிய எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று தெரிகிறது. அதேபோல அங்கு கட்டப்பட்டுள்ள வணிக கடைகளுக்கும் அலுவலக பணிகளுக்குமான கட்டுமானங்களுக்கும் அத்தியாவசிய தேவையான குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படவில்லை என்பது தெரிகிறது. அறைகளில் ஏற்படும் வெப்பக்காற்றை வெளியேற்றும் கருவிகளும் பொருத்தப்படவில்லை மற்றும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதாக தெரிகிறது. மேலும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் அமர்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் அவர்கள் கொண்டு வரும் பொருட்களை பாதுகாக்க பெட்டக பாதுகாப்பு அறைகள் போன்ற அத்தியாவசிய கட்டமைப்புகள் ஏதும் ஏற்படுத்தப்படவில்லை என்று தெரிகிறது. இப்படி பல குறைபாடுகளுடன் முழுமையாக பணிகள் முடிவடாத நிலையில் இந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தற்போது முடிவடைந்து விட்டதாக கூறுவது வியப்பாக உள்ளது. அண்டை மாநிலமான தமிழகத்தில் திண்டிவனம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் புதிதாக பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது. திண்டிவனத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் திருவண்ணாமலையில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் பொதுமக்களுக்கான அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமாக கட்டப்பட்டு பணிகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாக தெரிகிறது. இதை அதிகாரிகள் சென்று பார்த்து ஆய்வு செய்து அங்கு என்னென்ன வசதிகளுடன் கூடிய கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது என்று அறிந்து அதன்படியாவது இந்த புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அப்படி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை ஆராய்ந்து அதுபோல வசதிகள் ஏற்படுத்தி இந்த பேருந்து நிலைய கட்டுமான பணியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது மேற்கண்ட எனது கோரிக்கையையும் கருத்துக்களையும் தாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதையும் மீறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எனது கோரிக்கையை புறக்கணித்தால் இந்த பேருந்து நிலைய கட்டுமான பணி குறைகளையும் இதற்கு செலவழித்த பணத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடந்திருப்பதை வெளிக்கொண்டு வரும் விதமாக பொதுமக்கள் மற்றும் பொதுநல அமைப்பினருடன் சேர்ந்து தொடர் போராட்டம் நடத்துவேன் என்று மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்தார். இன்று காலை 10 மணியளவில் சேத்ராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சீனியர் காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவீன்குமார் திரிபாதி,
காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன்குமார், ஆய்வாளர் திரு கோகுலகிருஷ்ணன், திரு சிவக்குமார், பள்ளி முதல்வர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் உழவர்கரை கட்டிட வளாகத்தில் சட்டவிரோதமான நடவடிக்கையின் மூலம் புதிய கடைகளுக்கு அனுமதி வழங்கி வருவதை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் உழவர்கரை கட்டிட வளாகங்கள் உள்ளன. இவ்வளாகங்களில் பல ஆண்டுகளாக பல்வேறு தொழில் சார்ந்த வியாபாரிகள் கடை நடத்தி வருகின்றனர். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட கோரிமேடு கட்டிட வளாகத்தில் தொழில் புரிந்து வரும் வியாபாரிகள் மாதந்தோறும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் வாடிக்கையாக செலுத்தி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட கோரிமேடு கட்டிட வளாகத்தில் சட்டவிரோதமாக நடவடிக்கையின் மூலம் புதிய கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சில நபர்களுக்கு அனுமதி வழங்கி வருகின்றனர். இத்தகைய செயல்பாட்டினை கண்டித்து புதுச்சேரி வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர், உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயா சிவசங்கரன் அவர்கள் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார். இக்காரணத்தினால் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிமேடு கட்டிட வளாகம் தொடர்பாக தலையிடக்கூடாதென்று மிரட்டல் வந்துள்ளதாகவும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சிவசங்கரன் அவர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காவல்துறையை கண்டித்து புதுச்சேரி கோரிமேடு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் ரவுடிகளால் வியாபாரிகள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சிவசங்கரன் அவர்களுக்கு மிரட்டல் விடுத்த ரவுடிகளை கைது செய்ய வேண்டும். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட கோரிமேடு கட்டிட வளாகத்தில் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட கடைகளின் உரிமத்தினை திரும்ப பெற வேண்டும். பல ஆண்டுகளாக தொழில் புரிந்து வரும் வியாபாரிகள் தொழில் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரின் பிறந்தநாளை ஒட்டி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி செந்தில்குமரனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பாரத் தர்ஷன் சுற்றுலா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி சுற்றுலா வந்துள்ள காஷ்மீர் பகுதியை சேர்ந்த 25 மாணவர்கள் கொண்ட குழுவினர் திரு ரபிக் அகமது, திரு பாலமுருகன் ஆகியோர் தலைமையில் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினர். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில பாரதியார் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கம் கொடியேற்று பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் அவர்கள் தட்டாஞ்சாவடி தாகூர் நகர் டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாட்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது.